கர்த்தருக்குள் அன்பான இனிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பிள்ளைகளே, விசுவாச உடன்பிறப்புகளே, my dear friends, brothers and sisters in the Lord, we bring greetings to all of you in the precious name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துக்களை கொண்டு வருவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். This brief meditation comes to you for the 9th of January 2022. இந்த சிறிய அருளுரை 2022 வருடம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்காக உங்களை வந்தடைகிறது. According to the CSI Almanac, the theme for this Sunday, the second Sunday in January, is Be Holy. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தூயவர்களாக இருங்கள் அல்லது தூயவர்களாக இருப்போமாக என்று 2 முறையிலும் அதை மொழிபெயர்க்கலாம். Be Holy. ஆகையினாலே அந்த தலைப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 திருமறை பாடங்களை மிக சுருக்கமாக படித்து அதை விளக்க முயற்சி செய்வோம். Let us read all the 3 passages and try to understand the meaning of those passages. அதற்கு போவதற்கு முன்பதாக இந்த ஹோலி என்ற வார்த்தைக்குரிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஹோலி அல்லது ஹோலினஸ் என்ற வார்த்தைக்கு ஹகியோஸ் என்ற கிரேக்க சொல். The Greek word for holiness or holy is hagios. அந்த ஹகியோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் 2 பொருள் உண்டு. ஒன்று தூய்மையாயிருத்தல், இரண்டாவது being separated or set apart என்று சொல்லலாம். There are 2 meanings. One is to be holy, second is to be set apart, separated for a particular ministry or mission என்று கூட சொல்ல வேண்டும். God is holy என்று சொன்னால் அவர் தூயவர். At the same time, God is also set apart for a definite purpose. Same thing could be said for church, building, altar, Bible. Altar holy என்றால் என்ன அர்த்தம்? அங்கே ஒரு தூசும் இருக்காது என்பது பொருள் அல்ல. It is a place which is set apart for a separate purpose. Bible holy என்றால் என்ன அர்த்தம்? It is set apart for a separate purpose. அப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த முகவரையோடு let us go into those 3 passages which are given for us today. First of all, the first passage from the Old Testament comes from Deuteronomy 7th chapter 1 to 11. உபாகமம் என்று சமஸ்கிருதத்திலே நாம் அழைக்கிற இணை சட்டம் என்ற அந்த நூலிலிருந்து Deuteronomy 7th chapter 1 to 11, 7ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வாக்கியங்கள். அங்கு the theme which I have written for that particular passage is life of holiness by election, by God's election என்பது அதில் நான் எழுதியிருக்கிறேன். In Tamil, ஆண்டவரின் தெரிந்தெடுப்பால் வருகிற தூய வாழ்வு. Read verse 6. If you read verse 6, it is God's election which gives you holiness. உங்களை தூயவர்களாக தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். Which means you are a separate people of God, a set apart people of God.
Why God chose Israel? Read verse 7. ஏதோ இஸ்ரவேலர் பெரிய ஜனக்கூட்டமா இருந்ததுனாலையும் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்ததுனாலையும் கடவுள் தெரிந்து கொள்ளவில்லை. God did not choose the people of Israel not because they were holy people, not because they were powerful people, not because they were famous people. You know what? In verse 7 it is given, because they were oppressed, marginalized, they were chosen by God. Therefore, my dear friends, all those who are oppressed, all those who are marginalized are chosen by God to be redeemed, to be saved, to be liberated. So, in my opinion, all the oppressed people are close to God. அவர்கள்தான் தூயவர்கள். இப்படி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தூயவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும் தூயவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அப்ப அவங்களுக்குள்ள குறையே இருக்காதா? அவங்க குற்றமே செய்ய மாட்டாங்களா? I challenge you, my dear friends. அவர்கள் செய்கிற குறைகள், அவர்கள் வாழ்விலே காணப்படுகிற குறைகளுக்கும், தங்களை பெரிய தூயவர்கள் என்று கருதி கொண்டு தம்பட்டம் அடிக்கிற வியாபார ஊழியர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் செய்கிற அநியாயங்களுக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. கொள்ளையடிப்பதையே கொள்கையாக கொண்டு, அடுத்தவர்களை ஒடுக்குவதையே கொள்கையாக கொண்டு, துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு, நாங்கள் கடவுளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவர்கள், நாங்கள் கடவுளுடைய தலையில் இருந்து பிறந்தவர்கள் இல்லையா? நாங்க கடவுளுடைய தலையில் இருந்து பிறந்தவர்கள், ஆகையினாலே நாங்கள் தூயவர்கள் என்று சொல்வது எப்படி? அவர்கள் தூயவர்கள் அல்ல. இந்த காலில் இருந்து பிறந்தவங்க சொல்லப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் தூயவர்கள். எஸ், அவர்கள் தான் தூயவர்கள். ஆகையினாலே நான் I'll finish my first point. This holiness comes because of the election of God. That election is not by any kind of speciality, but because they were oppressed. இந்த மட்டிலே நான் அந்த முதலாவது குறிப்பை முடித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது இரண்டாவது குறிப்புக்கு போகிறேன். Let us go to the second point for this 9th of January 2022, Sunday. The second scripture text comes from Ephesians 5:18 to 20. எபேசியர் 5வது அதிகாரம் 18 முதல் 20 வாக்கியங்கள். அங்கே ரெண்டு வசனம் தான் இருக்கு, 3 வசனம். அதை நீங்கள் கூர்மையாக வாசித்தீர்களானால் அங்கே வருகிற ஹோலினஸ் என்ன என்று நாம் கேள்வி எழுப்ப வேண்டும். What is the holiness which is mentioned in Ephesians 5:18 to 20? I have written like this: a life of holiness by the Spirit of God. தமிழிலே தூய ஆவியார் தருகின்ற தூய வாழ்வு, தூய ஆவியார் தருகின்ற தூய வாழ்வு. It is interesting to see that there are two opposites there in the text. One is a life which is controlled by drunkenness on one side, and on the other side a life controlled by the Holy Spirit. The Holy Spirit. மதுவினாலே வருகின்ற ஒரு ஆவி, அதனாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்வு. இரண்டாவது தூய ஆவியினாலே வருகின்ற, அந்த ஆவியினாலே நடத்தப்படுகின்ற இன்னொரு வாழ்வு. Both are opposites. Both are opposites. Very emphatically it is mentioned. The same thing comes in Romans 14th chapter 17th verse. உங்களுக்கு தெரியும் அல்லவா, கடவுளுடைய ராஜ்யம்
உண்ணுதலும் குடித்தலும் அல்ல, நீதியும் சமாதானமும் தூய ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமும் ஆகும். மகிழ்ச்சி. We know that in our society there are people who are very happy because of drunkenness. மது குடிப்பதனாலே வருகிற மகிழ்ச்சி ஒரு பக்கத்திலே அது தீமையான மகிழ்ச்சி, அது ஒடுக்குகிற மகிழ்ச்சி, அது அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி தூய ஆவியினாலே நிரப்பப்படுவதனாலே வருகிற ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாம் எந்த மகிழ்ச்சியை உடையவர்களாக இருக்கிறோம் என்பது நல்ல கேள்வி. இங்கே மது மாத்திரம் சொல்லப்படாமல் வேறெல்லா கடவுளுக்கு விரோதமான செயல்களும் இங்கே சொல்லப்பட வேண்டும். சிலருக்கு பணத்தினாலே வருகிற மகிழ்ச்சி, பணம் சேர்ப்பதையே தங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக கொண்டிருப்பவர்கள், அடுத்தவர்களை அடித்து கொள்ளையடித்து பணம் சேர்ப்பவர்கள், அதனாலே வருகிற மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்திய நாட்டிலே பெரும் பணக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற அதானியும் அம்பானியும் பணம் சேர்ப்பதனாலே வருகிற மகிழ்ச்சியை அவர்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அரசியலாளர்கள் அவர்களையே சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நெவர், அந்த மகிழ்ச்சி அல்ல. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற மகிழ்ச்சி. நீதி இல்லாத மகிழ்ச்சி கட்டாயம் பரிசுத்த ஆவியினாலே இல்லை. A joy which is unjust, which comes because of unjust practices, is not a joy. ஆகினாலே அதை நாம் உணர வேண்டும். அந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமானது இந்த 20வது வசனம் பாருங்க. பாட்டு பாடுகிறதுனாலே வருகிற மகிழ்ச்சி. என்ன பாட்டாம் அங்க பாருங்க. ஆவிக்குரிய பாடல்கள், கருத்தோடு பாடுகிற பாடல்கள் இல்ல, பாமாலைகள், கீர்த்தனைகள். இன்னைக்கு சிலர் இருக்காங்க, எங்களுக்கு பாமாலை மட்டும்தான் தெரியும், கீர்த்தனையே தெரியாது என்று தங்களை பீத்திக் கொள்வார்கள். ஆனால் அங்கே பாமாலையும் பாட வேண்டும், கீர்த்தனையும் பாட வேண்டும், ஆவிக்குரிய பாடல்களும் பாட வேண்டும். அதனாலே வருகிற மகிழ்ச்சி, அதனாலே எழுப்புகிற தூய வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கிறது. அதிலே ஆவியோடும் பாட வேண்டும், கருத்தோடும் பாட வேண்டும். இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க பாட்டு பாடுறதுல ஆவியில நிறைஞ்சு பாடுவாங்க, ஆனா அந்த பாட்டுல கருத்தே இருக்காது இல்லையா? பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். I will sing both with spirit and in truth. இல்லையா? உண்மையில்லாத பாடல்கள் நிறைய இருக்கின்றன. தங்கு தங்கு குதிச்சுக்கிட்டு விழுந்து புரண்டுகிட்டு, அது ஆவி இல்ல, அது பரிசுத்த ஆவி இல்ல, அது ஆப்போசிட் அசுத்த ஆவி. விழுந்து புரண்டு கையை காட்டின உடனே மடார்னு கீழே சாஞ்சு, அது பரிசுத்த ஆவி இல்ல, அது அசுத்த ஆவி. அதனாலே வருகிற தூய வாழ்வு அல்ல. நான் சேலஞ்சிங்கா உங்களுக்கு சொல்றேன். அதனால நான் 2வது குறிப்பை முடிக்க வேண்டும். A life of holiness by the Spirit of God. தூய ஆவியார் தருகின்ற தூய வாழ்வு. அந்த மட்டோடு அந்த 2வது குறிப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் 3வது குறிப்புக்கு போகிறோம். 3வது டெக்ஸ்ட், it comes from John 17th chapter 13 to 17. தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 13 முதல் 17 வரை. அங்கே நான் கூர்மையாக அதை வாசித்து பார்த்தேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தூய வாழ்வு எதுவென்றால், a life of holiness by the word of God. ஆஹா, a life of holiness by the word of God. தமிழ்ல எப்படி சொல்லலாம்? கடவுளுடைய வார்த்தையால் வருகிற தூய வாழ்வு. கடவுளுடைய வார்த்தையால் வருகிற தூய வாழ்வு இல்லையா? அங்கே ஆண்டவர் அந்த இறைவேண்டலிலே, அந்த நீண்ட இறைவேண்டல் 17வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய நீண்ட இறைவேண்டல், அவருடைய மரணத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் தந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன்,
சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். எனக்கு லூத்தரன் திருச்சபையில அந்த அருளுரைக்கு முன்னால் ஒரு அழகிய ஜெபம் செய்வார்கள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென்னிந்திய திருச்சபைகளில் அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்பதில்லை. எல்லா லூத்தரன் திருச்சபைகளிலும் ஒரு அழகிய ஜெபம் செய்வார்கள். அந்த ஜெபத்தை இப்படி முடிப்பார்கள்: உம்முடைய வார்த்தையினாலே எங்களை சுத்திகரியும், உம்முடைய வசனமே சத்தியம். இல்லையா? சத்தியத்தினாலே எங்களை சுத்திகரியும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுவார்கள். சொல்லித்தான் அந்த புல்பிட்ல ஒவ்வொரு ஐயரும் தன்னுடைய அருளுரையை தொடங்குவார். அதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றியோடு நினைவு கூறுகிறேன். ஆகையினால் ஆண்டவருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை புடமிடுகிறது. இல்லையா? அதைத்தான் சங்கீதம் அல்லது திருப்பாடல் 119:9 நாம் வாசிக்கிறோம். 119 திருப்பாடல் 9வது வசனம் என்ன? இளைஞர் தங்கள் வாழ்வை எவ்வாறு சுத்திகரித்துக் கொள்வார்கள்? உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால் தானே. என்ன அருமையான வார்த்தை இல்லையா? How the young people will purify their lives. It is by walking by the word of God, and that is the important thing which happens here. The word of God purifies us. The word of God cleanses us. The word of God makes us holy என்பது நிச்சயமான உண்மை. அதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இல்லையா? அவர் தூய வாழ்வு வாழ்ந்ததற்கு, தூய வாழ்வு என்றால் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு, தூய வாழ்வு என்றால் ஒப்படைக்கப்பட்ட வாழ்வு, தூய வாழ்வு என்றால் தனிப்படுத்தப்பட்ட வாழ்வு இல்லையா? கடவுளுக்கு அர்ப்பணமான வாழ்வு. அவர் எப்படி வாழ்ந்தார்? Because of the word of God. உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா இப்பொழுது ஆண்டவருக்கு நேர்ந்த அந்த 3 சோதனைகள்? அழகாக அவருடைய வாழ்வு முழுவதும் சோதனைகள் தான். அந்த 3 எல்லா சோதனையும் ஒன்னா திரட்டி ஒரு அழகான ஒரு நெரட்டிவாக இல்லையா ஒரு இடத்துல அது வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த சோதனைகளை எவ்வாறு அவர் மேற்கொள்ளுகிறார்? வார்த்தையின் வழியாக இல்லையா? வார்த்தையின் வழியாக, கடவுளுடைய வார்த்தையின் வழியாக. ஆகையினாலே அன்பான நண்பர்களே, நிச்சயமாக நான் முடிக்க வேண்டும். இந்த அருளுரையிலே 3 திருமறை பகுதிகளை பார்த்திருக்கிறோம். ஒன்று Deuteronomy 7th chapter 1 to 11, and that speaks about the life of holiness by the election of God. Secondly, the second passage comes from Ephesians 5:18 to 20, and there is a life of holiness by the Spirit of God. And thirdly, John 17th chapter 13 to 17, a life of holiness by the word of God. கடைசியாக ஒன்று மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நாம் எல்லாரும் தூயவர்கள் கட்டாயமாக, ஏனெனில் நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணமானவர்கள். நாம் எல்லாரும் தூயவர்கள் ஏனெனில் நாம் கடவுளுக்காக ஒப்படைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் தூயவர்கள் ஏனெனில் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்மிலே எந்த விதமான குறையில்லை என்று 100% நான் பியூரா இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல இயலாது. இன்னைக்கு இருக்கிற வியாபார அருளுரைகள் கூட சொல்ல முடியாது, எந்த போதகரும் சொல்ல முடியாது, எந்த பேராயரும் சொல்ல முடியாது என்று நமக்கு தெரியும். அப்படியானால் என்ன அர்த்தம்? நாம் ஒப்புவிக்கப்பட்டவர்கள், நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், நாம் கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்முடைய குறை இருக்கலாம், நம்முடைய குற்றங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் தூய வாழ்வை நோக்கி பயணம் செய்கிறோம். Every day we travel towards holiness. I am not 100% holy, I know that, but I am traveling towards holiness every day. That is why it is said in a slogan, the church is not a museum of saints but a nursery of sinners. Have you heard about it? Have you heard about it? தமிழில் எப்படி சொல்லலாம்? திருச்சபை என்பது ஏதோ தூயவர்களுடைய அருங்காட்சியகம் அல்ல, ஆனால் பாவிகள் பரிசுத்தத்தை நோக்கி பயணம் செய்கின்ற ஒரு நர்சரி ஸ்கூல். என்ன அருமையான கருத்து அது! இப்படி நான் சொல்லுவதனாலே கொஞ்சம் பேர் என் மேல கோபப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் உண்மையை சொல்லுகிறேன். The church is not a museum of saints but a nursery of sinners, where sinners are
traveling, progressing by the election of God, by the Holy Spirit, by the Word of God towards holiness. May God bless all of you and make you a people of holiness in this new year. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.